ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பயிறு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபேஸ் பேக்குக்கு. அடுத்து ரோஸ் வாட்ரு, அடுத்து அலோவேரா ஜெல். இது மூணை வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கு போடலாம். சூப்பராக ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு. ஏன்னா ஜாஸ்தி ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினா போதும். அடுத்து அலோவேரா ஜெல்லு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அலோவேரா ஜெல்லு இது 3 சேர்த்து நம்ம ஸ்கின் பேக் போடும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். முகத்துக்கு போட்டோம்னா வா, என்ன ஒரு பிரைட்னஸ்ஸு, நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இந்த சன் டேன் எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்க, நான் போடும்போது ஃபேஸ் பேக் கூட நல்லா நைஸாக இருக்குது, ஸ்மூத்தாக. பச்சை பயிறு நம்ம ஸ்கின்னு நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு தான் ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணிக்கணும். பச்சை பயிர், அலோவேரா ஜெல்லு, ரோஸ் வாட்ரு. இந்த பச்சை பயிறு நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ரோஸ் வாட்டரும் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அலோவேரா ஜெல்லு பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டலாம். இந்த மாதிரி கழுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் கழுவிட்டு பாருங்கள், ஒரு ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்கிற ஸ்கின்னுங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மொரட்டாக இருக்கும். நம்ம முகத்தில் கை வச்சாலும் நம்மளுக்கு அப்படியே ரஃப்பாக தெரியும், சாஃப்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி பச்சை பயிறு, அலோவேரா, ரோஸ் வாட்ரு இந்த மாதிரி வாட்டில் ஒரு 2 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்கின் எப்போவுமே நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருந்தாக்கா நம்மளுக்கு எப்படியோ இருக்கும். நீங்கள் கைங்களுக்கு கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு இந்த கையை நம்ம விஷ் பண்ணுறதுக்கு கையெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுமாதிரி இது மிச்சம் இருக்கிறது கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கைக்கு கூட அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் கை மேலே இந்த சைடில் வச்சு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா ஷைனிங்காக வேறு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கழுத்தெல்லாம் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் குளிக்கும் போது கூட உங்களுக்கு தேவையில்லை கூட இந்த பச்சை பயிறு, ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். அலோவேரா ஜெல்லு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் முகத்துக்கு போடும்போது அலோவேரா ஜெல்லு எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுங்கள. இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டாங்க காஞ்சிடும். காஞ்சிட்ட பிறகு இது கழுவிட்டு பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு. இது ட்ரை ஆகிட்டு வந்து இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் முகத்தை வாஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி துடிச்சிட்டு அப்புறமா உங்கள் ஸ்கின் மேலே பிறகு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இது பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக நைஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குளிக்கும் போது கூட ஃபுல் பாடி கூட இது நீங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு ரோஸ் வாட்டரும்
பச்சை பயிர் இருந்தாலும் போதும், நீங்கள் ஃபுல் தேய்ச்சிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் கூட தயிர் கூட கொஞ்சம் போட்டு நல்லா ஃபுல் பாடி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் கை கால் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸாக இருக்கும். இன்னும் நல்லா கையோ இல்லை முகமோ நல்லா ரொம்ப முருட்டாக இருக்குதுன்னு பாருங்க, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் கை நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது. ரஃப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.